சித்தப்பா மைனி அண்ணா வந்தாச்சா? வந்தாச்சு. ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை ஒண்ணும் இல்ல. ஒன்னா வெறுங்கால வச்சே தை 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 தைன்னு குதிப்பாரு. நீ 2 சலங்கைய வேற கட்டி விட்டுட்டியா? இன்னைக்கு கதகளிதான். என்னடே சந்தையில கிடாவடி எல்லாம் பழமா நடந்துச்சாமே, புலிகளை எல்லாம் கூண்டுக்குள்ள அடிச்சு போடலையா போலீஸ்காரன்? திறந்து விட்டானா? இல்ல இந்த பங்குனி உத்திரம் வந்ததுன்னா ஏழைப்பாளையெல்லாம் புலிவேஷம் கட்டி ஆடி 4 காசு பிரிப்பானுங்க, தண்ணி அடிப்பானுங்க, பிரியாணி தின்னுவானுங்க. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையாடே? படிச்ச படிப்புக்கு ஒரு உத்தியோகத்தை தேடாம இப்படி கடந்து ஆட்டம் போடுவது எனக்கு ஒன்றும் பிடிச்ச காணல. கடைக்குட்டின்னு செல்லம் கொடுத்து வாழ, அப்பதானே ஊர் பைக்க கையால் அடி வாங்கிட்டு வந்து நிக்க முடியும். புல்ல வளர்த்திருக்கா புல்ல. அவன் கிடக்கா, இங்க வா வா. இரு ரொம்ப திட்டான்ல உன்ன. என்ன திட்டல, ஒன்னதான் திட்டுனா. அப்படியா? போல வணக்கண்ணே. என்ன வேலைக்கு போலையா? இல்லண்ணே, லீவுண்ணே. பெரிய கவர்மெண்ட் ஆபீசர் உத்தியோகம் பார்க்காம பாரு, லீவு. பிள்ளைகளுக்கு ஜோத்துக்கு பணம் கொடுத்துட்டு வந்தியால? ஆமாண்ணே, கொடுத்தாச்சுண்ணே. என்ன சாப்பிடுற? இது உனக்கு பிடிக்காதே. அத்தை சாப்பிடட்டுமா? அம்மா, அத்தைய பாருங்கம்மா, தோசை சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க. ஏட்டி, அந்த புள்ள ஒரு தோசை திங்கிறதுக்கே முக்கிட்டு முடங்கிட்டு கிடக்கா, அதையும் திங்க விடாம பண்ண நீ. வணக்கண்ணே. தோசை நல்லா இல்லன்னு அப்பா கிட்ட சொல்லு. என்ன தூ வந்துட்டார் பாரு. என்ன கண்ணு, ஸ்கூலுக்கு போலாமா? டிபன் சாப்பிட்டு முடிச்சிட்டாமோ? அப்பா, அம்மா தினமும் தோசை தான்பா சுட்டு தராங்க, எனக்கு போர் அடிக்குதுப்பா. அப்படியா? சரி, அப்பா இன்னைக்கு சாயந்தரம் வேலை முடிச்சிட்டு வரும்போது உனக்கு பிரியாணி வாங்கிட்டு வரேன், சரியா? அண்ணா, அப்போ எனக்கு பிரியாணி? உனக்கு இல்லாமலாமா, நீ இந்த வீட்டுக்கு செல்ல பிள்ளை தானே? ஆமா, இப்படியே அப்பப்போ தங்கச்சிக்கும் அவளுக்கும் பிரியாணி வாங்கி கொடுங்க. இங்க ஒருத்தி கடுக்கல்ல, தினசரி வடிச்சு கொட்டிக்கிட்டு அடுத்தால இருக்க பழையதெல்லாம் குடிச்சுக்கிட்டு உங்களுக்கு தனியா ஊத்துதுங்க. உங்களுக்கு இதெல்லாம் தெரிய போகுது. அண்ணா, மைனுக்கும் சேர்த்து பிரியாணி வாங்கிட்டு வந்துருங்கண்ணா. சரி சரி, நீ ஒன்னும் வடிச்சு கொட்ட வேண்டாம். சாயந்தரம் வரும்போது உனக்கு சேர்த்து பிரியாணி வாங்கிட்டு வரேன், சந்தோஷமா? மட்டன் பிரியாணி. என்னப்பா சாப்பிடாம எங்க போயிட்டீங்க? அப்புறம் சாப்பிட்டுக்கிடுங்க. மருமகன் எங்க? உள்ள ரெடி ஆயிட்டு இருக்காரு. மக்களே வதனா, நீ இன்னைக்கு பிள்ளைய கொண்டு ஸ்கூல்ல விட்டுருமோ, நாங்க கொஞ்சம் அவசரமா வெளியே போனோம். சரி மாமா. என்ன மாமா? மில்லு வரைக்கும் போயிட்டு வந்துருவோம். என்ன விஷயம் சொல்லுங்க. வா சொல்லுங்க. டிஃபன் வேண்டாமா? வெளியே சாப்பிட்டுக்கிறேன். வண்டி இல்லை. மரத்தை அறுத்து பார்த்தா சால 2 ரோடு பார்த்தா என்னாச்சு? எல்லாம் உளுத்து போய் தான் இருக்கு. பாக்கி மரம் எல்லாம் அறுத்து பார்த்தா தான் சொல்ல முடியும் ஐயா. இத ஜேபி என்ன மாமா, மரத்தை பார்த்து வாங்கடா இல்ல கண்ணை மூட்டு வாங்கலாம் தெரியல. ஒரு தடவை யார் 2 தடவை எத்தனை தடவை நஷ்டப்படுகிறது? அவங்கிட்ட கேட்டா எனக்கே புத்தி புத்தி சொல்லுவான். வாங்க, இந்த சேட்டு குடி செக்கெல்லாம் பாஸ் ஆயிருக்குமே. அது நேத்துக்கே பாஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் தெளிவா பாஸ் ஆயிட்டு லே மடியல்ல. எல்லாரும் கூப்பிடுங்க, கீழே இருக்கிற கட்டத்துக்கு மேல போடு. ஓய் சேட்டு, நீ மட்டும் காலம் பூரா இங்க இருந்து கோடி கோடியா பணம் சம்பாதிக்கணும், நான் தெருவில் நின்று பிச்சை எடுக்கணும் இல்லையா? ஓய் ஏன் ரத்னம் இப்படி பேசுற? என்ன பிரச்சனை? பணம் மட்டும் கரார கேட்டு வாங்க தெரியுதுல்ல, லோன் அனுப்பும் போது நல்ல மரமா பார்த்து அனுப்ப தெரியாதா? 1.5 கோடி ரூபாய்க்கு உளுத்த மரமா பார்த்து பொறுக்கி அனுப்பிருக்கிய மனசுலையா நீ? தப்பா பேசாத ரத்னம், உனக்கு அனுப்புன லோட் எல்லாம் நம்பர் 1 தீக்கூட்டு. அப்போ போற வழியில குட்டிச்சாத்தான் எவல் வந்து மரத்தை எல்லாம் மாத்திருக்கணும், அப்படித்தானே? சேட்டு, ஏற்கனவே பல கோடி ரூபா நஷ்டப்பட்டு இன்னைக்கு வயிறஞ்சு போய் இங்க வந்து நிக்கும். நீ கொஞ்சம் அங்க வந்து பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். யோ ஐசக், இங்க வாயா.
அன்னைக்கு இவருக்கு லோடு ஏத்துனது யாரியா? நான் தான் முதலாளி. எல்லா மரமும் உளுத்து போயிருக்கு, ஒண்ணு சரியில்லைன்னு சொல்றாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்ன முதலாளி. நடந்தது உண்மையை சொல்லியா? ஒன்றும் இல்லை முதலாளி. எல்லாம் நல்ல மரம் தான். என்ன நடந்துச்சு? ஒன்றும் இல்லைண்ணாச்சு, நான் ஒன்றும் செய்யல. எல்லாம் நல்ல மரம் தான். உண்மை சொல்லிடுறேன். அண்ணாச்சி உங்க பார்ட்னர் ஜேபி சொன்னதான் நான் செய்தேன். இங்க உள்ள நல்ல தடியெல்லாம் ஏற்றி முருகேசன் கூட நோண்டி இறக்க சொன்னாரு. அங்க உள்ள உளுத்த தடியெல்லாம் ஏற்றி உங்க மில்லில் இறக்க சொன்னாரு. அவர் சொன்னதை நான் செஞ்சேன். அவனும் சேர்த்து என்ன ஏமாத்த முடிவு பண்ணிட்டீங்க. என்ன விட்டுருங்க. சரி சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஜேபி, என்னையும் என் குடும்பத்தையும் ரோட்டு கொண்டு வர நினைச்சேன் இல்லடே? உன் தொடைக்கு கைக்கூலி பயிலுவ இவன் மட்டும் தானா இல்ல வேற எவனாவது இருக்கானுங்களா? உன்னை என் பார்ட்னராவா நினைச்சேன், என் ஃப்ரெண்டா பார்த்தேன். என்னை ஏமாத்தி கொள்ளையடிக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ரத்னா, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி பேசுக நீ? சேட்டுக்கோ மச்சான் செக்க கொடுக்கல, என் செக்க கொடுத்திருக்கேன். அந்த படத்தை அபுக்கத்துக்கு அந்த ஃப்ராடு பைய முருகேசன் உனக்கு தோண அப்படித்தானே? இப்படிதான் ஒவ்வொரு தடவையும் என்னை ஏமாத்தி கோடி கோடியா சேர்த்து வச்சிருக்கேன் இல்லையா? சும்மா ரோட்ல கிடக்கூடிய பயல இழுத்துட்டு வந்து என் கார்வார் எடுக்கப்படா ரத்னா. என்கிட்ட கோடி கோடியா பணம் இருக்குன்னா அது ஏன் சாமர்த்தியம்? எனக்கு மட்டும் பொண்டாட்டி புள்ளைய இல்லையா என்ன? அதுக்காக என் பொண்டாட்டி புள்ளைய தெருவுல பிச்சை எடுக்க நினைச்சியா நீ? ரத்னா, 4 காசு சம்பாதிக்க 4 வழி போய் தான் ஆகணும். இப்ப என்ன, உனக்கு தேவையான பணத்தை வாங்கிட்டு ஒதுங்கி போயிரு. என்னைய பார்த்தால ஒதுங்கி போய் சொல்லு. மாடா உழைச்சி ரத்த சிந்தி உண்டாக்குற தொழில் இது. 4 காசு முதல் போட்டி உனக்கு கூட்டு சேர்த்தா என்ன வெளியே போய் சொல்லியா? என்ன வெளியே போய் சொல்ல நீ யாரு? பிச்சைக்காரன். இந்த சப்பட்ட வேலு மண்ணாங்கட்டி வேலையில ஊர்ல உலகிட்ட வச்சுக்கணும். என்கிட்ட காட்டின குத்து கோடல வந்து எடுத்துருவேன். எப்ப ஆபீஸ்ல வந்து என்ன அடிக்க துணிஞ்சிட்டியோ, இனிமே உனக்கு எனக்கு இந்த ஜென்மத்துல விட்டாது. இந்தா எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்துட்டு வெளியே போய்கிட்டு. நீ வெளியே போச்சு நான் போறதுக்கு நான் ஒன்னும் வீட்டு வேலைக்காரன் இல்ல. உன்னை வெட்டி கூறு போட்டு ஜெயிலுக்கு போறது கூட நான் பயப்பட மாட்டேன். விடேரத்னம், இவன்ட்ட இனிமே வெட்டுவேன் குத்துவேன் நிக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. வாணி லே ஜேபி, போலீஸ் கோர்ட்டு சட்டம் ஒண்ணு செத்து படல, எல்லாம் உயிரோட தாம்ல இருக்கு. நாங்க பாத்துக்கிடுவோம். வாணி ரத்னம் வா வா போலாம். ஐயோ, இந்த வழக்கு சம்பந்தமாக இந்த நீதிமன்றம் ஆய்வு செய்து மறு அறிக்கை பிறப்பிக்கும் வரை பங்குதாரர்கள் அவர்கள் சம்பந்தப்பட்ட தொழிலை நடத்தி செல்லவோ, உரிமை கொண்டாடவோ, அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் வாங்கவோ விற்கவோ, வங்கியில் பணம் எடுக்கவோ செலுத்தவோ கூடாது என்று இந்த நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பிக்கிறது. சீக்கிரம் உள்ளதை குடிச்சிட்டு போங்க. போலீஸ்காரன் வந்தானே என் குடும்பம் குப்பார போயிடும். நீ ஊத்து போய் போலீஸ்காரன் வரும்போது பார்த்து பார்த்துடே போய். என்ன ஒரே எறும்பா இருக்கு, இழுத்து தரப்படாதா? சேர்த்தடல, கண்ணுக்கு நல்லது. சரி, சைட் டிஷ்ஷும் சேர்ந்து வந்திருக்கு. புடவை வியாபாரி யாரு? வாரம் கடுக்கற ரோசம்மா. என்ன படிச்சுதா? படிச்சது ஆனா வலிக்கிருச்சு. ஏன் வழுக்காது? இந்த பூஜை நீட்னா நீயே உனக்கு என்றும் நிகரானவள், அன்று நிழல் போல் கூடல் வளர்த்த குடும்பனார ஜாலி மூட்ல இருக்கிற போல இருக்கு. ஒரு பாட்டு ஒன்று அவுத்து விடும். துதி பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா. ரொம்ப பழைய ஆளா இருக்காண்டே, நீ தான் அவுத்து விடல. பாடட்டா பாடட்டா பாட்டு ஒண்ணு பாடட்டா, போடட்டா போடட்டா தாளம் நானும் போடட்டா.
நடந்து போக ஒரு பாதை வரும் நேரா நீ கவலை மறந்து போன நல்ல நேரம் வரும் ஜோரா என் வயசு கேட்ட பௌச தேடு வரம்ப மீறி ரம்சம் பாடட்டா பாடட்டா பாட்டு ஒண்ணு பாடட்டா போடட்டா போடட்டா தாளம் நானும் போடட்டா வச்சிக்க உள்ளத்த துன்பங்கள் வந்தாலே சூரியன் வந்தாலே கூட வரும் வெயில் போலே தோல்வியும் வெற்றி பெறும் வேகம் கொண்டாலே போதுமே வாழ்க்கை என்று மூட்டை கட்டாதே வேணுமே காதல் ஒன்று நீயும் தட்டாதே கால் நடந்து நடந்து போக ஒரு பாதை வரும் நேரா நீ கவலை மறந்து போன நல்ல நேரம் வரும் ஜோரா